சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதங்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதத்தன்னைக்கு சுமங்கலி பெண்கள் காலையிலேயே கலசம் வைத்து மகாலட்சுமி தாயாரை அதில் உருவகப்படுத்தி நோன்பு இருந்து வழிபாடு கடைபிடிப்பாங்க. சிலர் கலசம் வைக்காம மகாலட்சுமி தாயாரின் புகைப்படத்தை வைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. சிலர் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்றத கடைபிடிக்காம சாதாரணமாக விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. எப்படி இருந்தாலும் அன்றைய தினம் நாம் எந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் உண்டாகும். அதை தான் இந்த ஆன்மீக பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பெண்கள் தாங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வழிபடக்கூடிய வழிபாடு தான் இந்த வரலட்சுமி நோன்பு. பல பேருடைய இல்லங்களில் அன்றைய தினம் சுமங்கலி பெண்களை வரவழைத்து சுமங்கலி பூஜை செய்து அவர்களுக்கு தாம்பலம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறது மூலமாக அந்த சுமங்கலி பெண்களில் யாராவது ஒருவர் ரூபத்தில் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நம்பப்படுது. அதனால் இந்த நாளில் யாராவது உங்கள் இல்லம் தேடி வீடு தேடி வந்து ஏதாவது யாசகம் கேட்டால் தவறாமல் கொடுத்துடுங்க. வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவால் கோலம் போடணும். சாணம் தெளிக்க முடியாதவங்க மஞ்சள் தண்ணீர் தெளித்து கோலம் போடணும். அந்த கோலத்தில் ஒரு தாமரை பூவது இருக்கிறது மாதிரி நாம் கோலம் போடணும். இந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தலைக்கு குளித்து சுத்தமாக இருக்கணும். பெண்கள் கண்டிப்பான முறையில் மஞ்சள் தேய்த்து குளிக்கணும். தலையில் பூ வைக்கணும். தவறான வார்த்தைகள் எதையும் உபயோகப்படுத்தாமல் யாரையும் திட்டாமல் அன்பாக இருக்கணும். நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே பேசணும். மன மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்தோடும் இருக்கணும். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை இந்த நாளில் உபயோகப்படுத்துவதை தவிர்த்துக்கிறங்க. முடி வெட்டுவது, நகம் வெட்டுவது இதை ஆண்களாக இருந்தாலும் இந்த நாளில் செய்யக்கூடாது. மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு முன்பாக அவருடைய கணவனான மகாவிஷ்ணுவை வழிபடணும். அப்படி செய்தாதான் மகாலட்சுமி தாயார் தன் கணவரோடு சேர்ந்து நம்ம இல்லத்துக்கு வருவாங்க. வீட்டில் கண்டிப்பான முறையில் தூப தீபம் காட்டணும். ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை நாம் வைக்கணும். நெய் தீபம் ஏற்றணும். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வரணும். இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தி மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோம் அப்படின்னா அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றது உறுதி. இது போன்ற நல்ல ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து வச்சுக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.